தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி அருகே அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் சாதி பாகுபாடு பார்ப்பதாக கூறி பள்ளி வளாகத்தில் பெற்றோர்கள் மாணவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், வணக்கம். முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? பள்ளி நிர்வாகம் தரப்பில் ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த கடத்தூர் அருகே உள்ள புட்டிரெட்டிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். பள்ளி தலைமை ஆசிரியர் யசேந்திரா தலைமையில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடந்தது. பள்ளி மேலாண்மை குழு தலைவி விஜயா மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பள்ளிக்கூட வளாகத்தில் இருந்து வெட்டப்பட்ட மரங்களை விற்பனை செய்தது குறித்து ஆசிரியர்களிடம் பெற்றோர்கள் கேட்டபோது முறையான பதில் கூறாமல் உங்களால் முடிந்ததை பார்த்து கூடுங்கள் என தலைமை ஆசிரியர் கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் பெற்றோர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் பட்டதாரி ஆசிரியர்கள் சிலர் ஜாதி பெயரை சொல்லி மாணவரை திட்டுவதாகவும் இதனால் மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படுவதாகவும் ஆசிரியர்களிடையே இருநிலை சாதிய பாகுபாடுகள் தொடர்ந்து இருப்பதால் ஆசிரியர்கள் 2 அறைகள் பயன்படுத்தி வருவதாகவும் இதனால் மாணவர்களுக்கு இடையே சாதி பாகுபாடு நீடித்து வருவதாகவும் இதனால் மாணவர்களிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வருவதாகவும் சாதிய வேறுபாடுகளை கடைபிடிக்கும் ஆசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தலைமை ஆசிரியரிடம் மீண்டும் பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் பாதியில் நிறுத்தப்பட்டதால் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர் உள்ளிட்டோர் பள்ளி வளாகத்தில் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தகவலிருந்து அங்கு வந்த முதன்மை கல்வி அலுவலர் ஜோதி சந்திரா சம்பவ மாணவர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து சாதிய பாகுபாட்டில் ஈடுபடும் ஆசிரியர்களை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் அவரிடம் புகார் மனு அளித்தனர். புகாரை பெற்றுக் கொண்ட முதன்மை கல்வி அலுவலர் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்கள் மாணவர்கள் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நன்றி மோகன்ராஜ். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.